திமுக கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையின்படி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் ஏந்தல் கீழ்ஒரத்தூர் கொளவாய் கிராமத்தில் நடைபெற்றது. மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி தலைமையில் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் KNT சுகுணாசங்கர் முன்னிலையில் பெரம்பலூர் தலைமை கழக பேச்சாளர் தியாகதுருகம் ஷானவாஸ் இளம் கழக பேச்சாளர் சிறப்புரையாற்றினார். இதில் மங்களூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினர் KNT சங்கர், மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ், மாங்குளம் வெங்கடேசன், ஒன்றிய பொருளாளர் பழனிவேல், சந்தோஷ், பரமசிவம், அழகர்சாமி, மருதமுத்து, பாண்டுரங்கன், தோமுச ஜெயராமன், சிவகுமார், ராஜேஷ், கல்லூர் அருள், அசோக், கவிதா, கிளை செயலாளர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் விஜயகுமார் அவர்கள் வந்துள்ளார்கள், இன்னொரு பேச்சாளர் வந்துள்ளார்கள். அவர்கள் உங்களுக்கு அதிகமாக எடுத்து பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சி பெருமுனை பிரச்சாரம் தான். ஆனால் நம்முடைய நிர்வாகிகள் பொதுக்கூட்டம் போல ஒரு அனைவரும் வரவேற்று ரொம்ப அறிவிப்புகளை நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது அவர்கள் பார்த்தது கழக தலைவர் சாதனை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தால் இங்க நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒரே ஆர்வமாக இதே போலதான் அவர் தலைமை பத்திரிக்கை ஒரு பட்சத்து போனோம். இங்க 5 புத்தகம் ஏப்பா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான இப்ப இல்ல. இப்ப நம்ம வடகோஜத்துல பார்க்க போனா ஜாகிரதான் புத்தூர் எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கிறது. புத்தூருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான காரியமா இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய கட்சியில் ஈடுபாடு கொண்டோம். நம்முடைய நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள் எழுச்சியோடு செயல்படுகிறார்கள். அதை நான் திரும்ப திரும்ப பாராட்டுகிறேன். காளிமுத்து அவர்களே, காளிமுத்து நடத்தன் அவர்களே, பூமாலை அவர்களே, குருமணி அவர்களே, இளவரசன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, கருணாநிதி அவர்களே, முத்தையா அவர்களே, மாயன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, களம் கண்ட வேண்டி கலைஞர் உயர்த்தி பிடித்த அந்த கருப்பு சிவப்பெரும் நிறுவன கொடியை கழக தலைவர், தமிழகத்தின் சரித்திர நாயகர், திராவிடத்தின் முதல்வரன் தலைவர் உயர்த்தி பிடித்து அடக்குமுறை, ஆணவம், அகம்பாவம், அச்சுறுத்தல், அடாவடி, ஜாதி மத மோதலை அரசியல் பிடிப்பெடுத்த அறவை காட்டு தளத்தின் அடித்தளம் என்ற ஆணிவரை அப்புறப்படுத்தி மனித சமுதாயத்தை கட்டி எழுப்பி தமிழர்களை ஊற்றுகின்ற ஒரு சர்வதிகாரத்தை அப்புறப்படுத்துகின்ற அந்த உரிமை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கழக தலைவரை மறந்துவிடக்கூடாது. பாலைவனத்தில் பீரிட்டிருக்கிற நீரூற்றை போல் ஊற்றிருக்கும் உணவு உணர்ச்சி மிகும் தமிழராய், எழுச்சிமத்தின் ஏந்தலாய், புரட்சிமத்தின் பூபாலமாய், சிந்திக்க வேண்டும் புரட்சிமத்தின் பூபாலமாய் கூறாய் கூடி இந்த தமிழத்தை கட்டி எழுப்பி மோடியால், எடப்பாடியால், ஆரியத்தால், அமித்ஷாவால் தாழ்வற்ற தமிழகத்தை திராவிட மாடல் என்ற உரிமை போர் முழக்கத்தால் உயர்த்தி பிடித்து வீழ்ச்சூட்ட தமிழகத்தை விழித்தெழ செய்து புழுவின் உடலில் புலியின் ரத்தத்தை பார்க்கும் புரட்சியாளர் கழகத்தில் வெளியே கொண்டிருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தலைவன் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆரிய சமுதாயம் தன் கொள்கையை தூக்கியிருக்கிறது. திராவிடத்தின் கொள்கை சிங்கங்களை கூண்டி அழைத்து தமிழ் இலக்கியங்களை தரைப்பட்டு நசுக்கி ஆரியத்தால் அழிக்கப்படுகிற தாய்மொழியை பாதுகாக்கவும் நசுக்கப்படுகிற தமிழக மக்களை விடுவிப்பதற்கு எதை இழந்தால் இழப்போம், எங்கள் மொழியை இழக்க மாட்டோம். வீடுகளை இழந்தால் இழப்போம், தமிழ் ஊரை இழக்க மாட்டோம். சுதந்திரத்தை இழந்தால் போராடி விட்டுள்ளோம். சுயமரியாதை இழந்தால் மனிதன் மானத்தோடு வாழ முடியாது. உயிரினங்கள் வாழ்கின்றன, மனிதன் மட்டும் வாழ்க்கை நடத்துகிறான். அதுவும் மானத்தோடு வாழ்ந்தால்தான் மனிதன்
மனிதனாக மதிக்கப்படுவார் என்ற மாசற்ற கருத்துக்களை மனதில் தாங்கி தமிழர்களின் நரம்பு மண்டலங்கள் புடைத்தில இரத்த நாளங்கள் கொதித்தில இளைஞர்களின் நாடி நரம்பின் நதியின் மண்டலங்களை தட்டி எழுப்பி தமிழை ஊட்டி வளர்த்து இந்த தமிழகம் வாழ்ந்தாலும் மானத்தோடு வாழ வேண்டும், வீழ்ந்தாலும் வீரத்தோடு விழ வேண்டும். பாய்கின்ற வேலையும் வீசுகின்ற வாழையும் இடைவெளித்து தன் மார்பில் தாங்கி வாழ்ந்து மறைகின்ற மரத்தலைவருக்கு அடையாளமாக தமிழ் நமது மூச்சாகவும் பண்பாடு நமது கவசமாகவும் அறிவு வலிமையாகவும் அறிவினம் படைவனம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழச்சியும் அறிவு வளர்க்கின்ற அறிவு புரட்சியாக மாற வேண்டும், விஞ்ஞானத்தை வளர்க்கின்ற வேத புரட்சியாக மாற வேண்டும், விவசாயத்தை வளர்க்கின்ற வேளாண் புரட்சியாக மாற வேண்டும். காலமெல்லாம் கொடியெடுத்தியான தமிழகத்தை சீரழிக்கின்ற ஆரிய சிறந்தி பூச்சிகளை விரட்டுகின்ற சீர்திருத்த புரட்சியாக ஆணவம் அநீதி அவைக்களம் ஏறுகின்ற போது அவை அப்புறப்படுத்துகின்ற அதிகார புரட்சியாக நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு பக்கம் சுத்தி வந்து உணவனுக்கும் மந்திரம் ஏழா என்று சிவபாடிய சித்தாந்த புரட்சியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதிய குப்பையில் சாயர் என்று சமூக ஆர்வலர் வள்ளலார் ராமலிங்க அடியார் பாடிய சமூக புரட்சியாக ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவினார் என்று பாரதி பாடிய பகுத்தறி புரட்சியாக தமிழ் சமுதாயம் எழுச்சி வேண்டும். அந்த கருத்தை அண்ணன் இளைய தளபதி உள்ளாட்சி விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இளைஞர்களை தட்டி எழுப்பியிருக்கிறார். எப்படி எழுப்பியிருக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எட்டுக்கோட்டை, திராவிட முன்னேற்ற கழகம் தீமலை போயும் எரிமலை, இதை எட்டி பார்த்தவரும் தொட்டு பார்த்தவரும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டி கிடக்கும் கூழங்கள்ல கட்டி முடிக்கப்பட்ட அண்ணா அறிவாளர் என்ற அடமாளிகை என்ற பட்டம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், பட்டம் படிக்கின்ற இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். 211 தொழிற்சாலைகள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது 1 லட்சம் மேற்பட்ட வேலை கொடுக்கிறார்கள். இன்னும் பல தொழிற்சாலைகள் தொடங்கி கிட்டத்தட்ட இந்த ஆட்சி முழுவதற்கும் ஒரு 4 லட்சம் இளைஞர்கள் வேலை கொடுக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்கான அண்ணன் தளபதி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வருகின்ற காலத்தில் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை வலுப்படுத்தும் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். விஜயரத்னம் அவர்களுடைய சிறப்பான பேச்சிற்கு மங்களூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஜாயந்தல் ஊராட்சியின் சார்பாக சிறப்பான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் சொல்லியிருப்பாங்க. தலைவர் அவர்கள் பிறக்கும் போது ஒரு தலைவருக்கு மகனாக சிறைச்சாலையில் தந்தை இருந்தார். அந்த நிலையில தலைவர் வந்தவர். இன்னைக்கு தலைவர் வந்து மிசா எமர்ஜென்சி சட்டத்தை எல்லாம் பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலவை கொண்டு வருகிறது? இன்னைக்கு வந்து நாம தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்கள் உழைத்த இந்த மண்ணில இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அவருடைய மொழியை கொண்டு வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழியை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்கிறான். இன்னைக்கு ஒன்றியத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ஒரு மும்மொழி கொள்கை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்மளுடைய நிதியை கொடுக்க நீ வந்து இந்தி படிச்சாதான் தருவான்னு சொல்றாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்துல ஒரு வாயிலார் சொல்ற போல மொழி உரிமைக்காக தண்டவாளத்துல தலை வைத்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற உழைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த ஆண்டு மறைந்த மண் இந்த மண். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கின்ற மண் இந்த மண். கலைஞருடைய பேரன் நாளைக்கு தமிழகத்தை வழிநடத்த போகின்ற இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆள போகின்ற மண் இந்த மண். இந்த மண்ணில நீங்க 65 வருடம் கழித்து மீண்டும் ஒரு மொழி உரிப்போட நீங்க இருக்கிறீங்க. ஆரியம் அண்ணா சொல்லுவாரு, ஆரியம் விதைக்காது விளையும் கழனி என்பார். ஆரியத்தை இன்னைக்கு தேசத்தையே காலிமயமாக கொண்டிருக்கிறது. ஆரியத்தை வேணும்னா தத்துவம் ஒன்று வேணும். அந்த தத்துவம் இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அந்த தமிழ்நாட்டை வழிநடத்த இன்னைக்கு கழகத்தினுடைய தலைவர், தென்னகத்தினுடைய திராவிட பேரரசர் தலைவர் தளபதி இருக்காரு.